என்னோட பேர் ஸ்டீஃபன். 10 இயர்ஸ் பிஃபோர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தேன். எந்த இடத்துல நான் கீழே போக நினச்சாங்களோ தள்ளவே முடியல. டபுள் ப்ரமோஷன்ங்கிறது அவருக்கு. ஆனால் ப்ரீவியஸாக என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தனோ அதை விட டபுள் மடங்கு சேலரி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோட பேர் ஸ்டீஃபன். என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர். நான் இந்த சென்னைக்கு ஒரு வேலை நிமித்தமாக தான் நான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவன். நான் வாரம் ரெகுலராக சர்ச்சுக்கு கரெக்டாக போயிட்டு வருவேன். என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பகுதியை நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா கிபு மாதிரி பிபிஎல் ஃபேமிலிக்கு முன்னாடி அண்ட் ஆஃப்டர் பிபிஎல் கண்டிப்பாக அந்த மாதிரி பிரிக்கணும். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம், நம்ப முடியாத ஒரு காரியங்களை நான் இந்த பிபிஎல் ஃபேமிலி மூலிமா நான் என் ஃபேமிலி என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. கோவிடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் வேலை நல்லா தான் போயிட்டு இருந்தது. வேலையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை கிடையாது. நான் செய்யாத ஒரு காரியங்களை செய்த மாதிரியோ என்னோடய வளர்ச்சியை தடுக்கிற மாதிரியோ ஒரு விஷயங்கள் என்னை சூழ்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் நிறைய கோவிடில் சர்ச்சுக்கு போக முடியல, ப்ரேயர்ஸ் இது சபைகள் எதுவும் நடக்கலை. அந்த டைமில் தான் பிபிஎல் அவங்களோட ஃபேமிலி எங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. எப்படி கிடச்சிது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியல. ஏதோ ஒரு ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் மூலிமா தான் நாங்கள் இவங்க டீமு கூட பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய ஃபேக் கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய எழுந்ததுனால நான் அந்த பிபிஎல் ஃபேமிலி பற்றி நாங்கள் மீடியாவை பற்றி நாங்கள் ஏதோ மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பெரிய லெவலில் எடுத்துக்கல. நாங்கள் அது அவாய்டு தான் பண்ணணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிபிஎல் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 90 days இந்த பைபிள் ரீடிங் ஒரு போர்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. 120 days அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் நான் இவங்க கூட சரி ஓகே ஃபைன் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நம்மளும் பைபிள் ரீடிங் தானே யார் வேணால் படிக்கலாம், பட் 120 நாள் படிக்க வைக்கிறாங்களே போவோம் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்டார்ட் பண்ண டைமுக்கு அப்புறம் தான் இந்த வேலையில் பிரச்சனை ஆரம்பிச்சு. எப்போ அந்த பைபிள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அது ஆரம்பித்து ஒரு 1 monthலேயே என் வேலையில் பயங்கரமான பிரச்சனை. எனக்கு எகெயின்ஸ்டாக எனக்கு கீழே இருக்கிறவங்க என்னை எப்படியாவது கீழே தள்ளணும்னு சொல்லிட்டு என்னை பிளான் பண்ணாங்க. நிறைய பிரச்சனை நடந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாதாரணமாக கஷ்டப்படல. என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், பண தேவைகள், பண பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், நான் எவ்வளவோ ஒரு மன கஷ்டத்தின் மத்தியில் தான் நான் அந்த வாழ்க்கை நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த வேலையில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த பிபிஎல் ஃபேமிலிஸில் அந்த 120 பைபிள் ரீடிங் அந்த போர்ஷன்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய எப்பத்தா சர்வீஸ் நடந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு நம்பிக்கையின் ஒரு விசுவாசத்தோடு ஒவ்வொரு எப்பத்தா சர்வீசஸையும் நான் அட்டன் பண்ணுவேன். ஒரு நாள் ஐ திங்க் டிசம்பர் 17 27th எப்பத்தா சர்வீசஸ் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் அருமையான ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இருந்தார். என்ன ஸ்பிரிச்சுவல் 3D அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இருந்தார். டிசையர், டெடிகேஷன் அண்ட் டைமென்ஷன். அந்த அருமையான ஒரு கிளாப் பண்ணிடலாமே. 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கேன். சூப்பர், தேங்க்யூ. அந்த வார்த்தை அருமையாக இருந்துச்சு. அது நான் ஒவ்வொரு எப்பத்தா சர்வீசஸ் பார்க்கும்போது பிரதர் என்ன சொல்லுவார்னா ஒவ்வொருத்தருக்கா ஒரு வார்த்தை கொடுத்துட்ருப்பார். நான் கஷ்டத்தில் இருக்கிற நான் அழுதுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னடா ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்களே, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தான் சொல்லுவாங்களோ எனக்கு தான் சொல்ல மாட்டேன்னு நினச்சி ஒவ்வொரு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நாளில் அந்த ஸ்பிரிச்சுவல் 3D பற்றி சொல்லும்போது நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக அவர் சொன்ன மாதிரி நீ டிசையர் டெடிக்கேஷனாக இருந்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் அந்த டைமில் என்னை நானே மறந்துட்டேன், துதிக்க ஆரம்பிச்சிட்டேன் கண்ணை மூடி. ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு ஒரு பதில் கொடுங்க, என் வாழ்க்கையில் ஒரு ஒரு எனக்கு வேற ஒரு டைமென்ஷனை காட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ஐ திங்க் அந்த மெசேஜ் கொடுத்துட்ருக்க டைமில் 2 hours 2 மணி நேரம் நடந்துட்டுருக்கேன். 2 hours 58 அந்த மினிட்ஸ் நினைக்கிறேன். அந்த டைமில் பிரதர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, வேலையில் யார் கஷ்டப்படுறீங்களோ முன்னேற முடியாமல் இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் துதிச்சிட்டு இருக்கேன், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள். கரெக்டாக ஆண்டவர் அவர் மூலியமாக எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். கம்பெனியில் பிரதர் என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாரும் பொறாமையிலே வாழ்க்கிறாங்க, என்னை எல்லாரும் கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்க. நான் எழும்புறது நிறைய பேருக்கு பிடிக்கல. பிரதர் ஸ்டீஃபன், சென்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்ல உங்களை பார்க்குறேன். பிரதர் ஸ்டீஃபன், this word is for you. நீங்க எழும்புறது நிறைய பேருக்கு பிடிக்கல.
நீங்க எழும்பணும்னு நினைச்சு முயற்சி பண்ற விஷயங்கள்லாம் நீங்க கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. காரணம் உங்களை சுற்றில இருக்கிற மனுஷர்கள் உங்க வளர்ச்சியை தடுக்கிறாங்க. எழும்பணும்னு நினைக்கிறீங்க ஆனா முடியல. இன்னைக்கு கத்தர் இந்த பிளாக் எல்லாம் உடைக்கிறார். நீங்க கத்தர் இந்த பிளாக் உடைக்கிறார். This is the first time I'm seeing you brother. உங்களை முதல் டைம் பாக்குறேன். பட் உங்களை குறித்து தான் கத்தர் பேசுறார். உங்களை சுற்றிலும் ஒரு டைட்டான ஒரு சிச்சுவேஷன், சுற்றிலும் கைகள் கால்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா எப்படி இருப்பீங்களோ அப்படிதான் இருக்கிறீங்க. என்ன வேலை செஞ்சாலும் கடினமான ஒரு வாழ்க்கை, ஏதோ கட்டின ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. பட் ஆண்டவர் சொல்றார், my son, tonight is a night of freedom for you. உனக்கு நான் ஒரு ஃப்ரீடம் தரேன். உனக்கு நான் ஒரு ஃப்ரீடம் தரேன். நீ எத்தனை நாட்கள் உன் சிறகை அடிச்சு பறக்கணும்னு எதிர்பார்த்த, ஆனா முடியல. இன்னைக்கு நீ பறக்கிறதுக்கு, இன்னைக்கு உன் சிறகை விரிச்சு பார். உன்னை எதிர்க்கிறதுக்கு யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு உன் சிறகை விரிச்சு பார். அந்த அவர் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் வந்து என்னை உண்மையாக தொடிச்சு. இவர் யாருன்னே தெரியாது, எங்கேருந்து வந்தார், எப்படி பேசினார், என் பேர் எப்படி சொன்னார், ஒன்றுமே தெரியாது. வித்தவுட் எனி இன்ட்ரடக்ஷன், யாருன்னே தெரியாது. கண்களை மூடி அழுது ஜெபிச்ச நானே அந்த வார்த்தையை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் மேல் ஆக இந்த வார்த்தையை வந்து நான் வந்து அடிக்கடி போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்க இந்த வார்த்தை, இவர் மூலியமாக சொல்லியிருக்கீங்க, யாருன்னே தெரியாது, ஒரு ஊழியக்காரர் மூலியமாக எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கீங்க. இந்த வார்த்தையை வந்து நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த பிரச்சனை நடக்கும்போது இந்த வார்த்தையை வந்து பிரதர் சொல்கிற மாதிரி ஐ ரிசீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அதே போல் அவர் என்ன வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரோ அதே போல் எனக்கு இப்போ அந்த டைமில் நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட மிகப்பெரிய வேலை, அதிக சம்பளத்துடன், அதாவது ஒரு சொல்லப்போனால் ஒரு 40% ஹைக்கு. பொதுவாகவே ஒரு கார்ப்பரேட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மீறி போனால் 10% கொடுப்பாங்க, அதிகபட்சம் 15%. டபுள் மடங்கு எனக்கு ஒரு ஊதியத்தில் உயர்வு கொடுத்து எந்த இடத்துல வந்து நான் வந்து கீழே போக நினச்சாங்களோ தள்ளவே முடியல, உயர்த்தி வைத்தார். அது மட்டும் நடக்கலை, யார் என்னை வந்து கீழே தள்ள நினச்சாங்களோ அத்தனை பேரும் அந்த இடத்துல இப்போ யாருமே இல்லை. நல்லா கிளாப் பண்ணி எல்லாமே அவ்வளோதானா? நல்லா கிளாப் பண்ணி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. சும்மா இல்லைங்க, அவங்கள வந்து வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க. யாரும் வந்து வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகல, இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க எல்லாருமே. ஒருத்தர் வந்து என் கால் விழுகிறாரு, வந்து என் மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஆனால் நீ என் தம்பி பிரதர் நீங்கள் எதுவுமே பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீ போப்பான்னு அனுப்பிவிட்டேன், அவ்வளோதான், நீங்கள் எந்த தப்பும் நீங்கள் செய்யலப்பா அப்படின்ட்டு. இன்றைக்கி அதே இடத்துல அவர் ஆண்டவர் கொடுத்த மாதிரி உயர்வு வைத்தார். அது மட்டும் இல்லை, பிபிஎல் ஃபேமிலியில் வந்து நான் வந்து ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ணேன். மிக முக்கியமான விஷயம், அந்த பார்ட்னராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த டபுள் மடங்கு உயர்வு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கேன் உறுதியாக சொல்ல முடியும். நான் பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் சின்னதாக ஒரு பார்ட்னராக வந்து நான் வந்து மந்த்லி கொடுத்துட்ருப்பேன். அது வந்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, என் ஒய்ஃபோட வாழ்க்கையிலையும் வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. இன்று நாங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு இடத்துல முன்னேற்றத்தை பார்க்குறோன்னா முழு காரணம் ஆண்டவர் தேவன் கொடுத்த வார்த்தைகள், அவர் வார்த்தையை பின்பற்றதுனால மட்டும்தான். முழு விசுவாசத்தோடு வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் வந்து கடந்து போயிட்டுருக்கிறேன். ஒவ்வொரு எப்போ சர்வீஸ் கொடுக்குற வார்த்தைகள் வர மெசேஜஸ் அத்தனையும் வந்து நான் வந்து பிரதர் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், ஐ ரிசீவ் இட்னு தான் சொல்லணும், தவிர வேறு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். இதையும் ஒய்ஃப் சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரதர் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அந்த 2022 மீட்டிங்லேருந்து எனக்கு ஒரு 3 people வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆண்டவருக்கு வந்து நீங்கள் காணிக்கையெல்லாம் கொடுக்கணும், உங்கள் தசம பாகத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு. பிரதர் என் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ ஒன்றும் அந்த காணிக்கையெல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் கரெக்டாக தசம பாகம்லாம் கொடுத்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த தசம பாகம் அப்படிங்கிற விஷயமே நிறையா அப்படியே எனக்கு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அப்போது அந்த டைமில் நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணோம், கண்டிப்பாக தசம பாகத்தை சரியானபடி சபைக்கு கொடுக்கணும். அந்த நேரத்தில் தான் இந்த பிபிஎல் பார்ட்னர்ஷிப்பும் சொல்கிறாங்க. சொல்லும் போது நம்ம ஆல்ரெடி தசம பாகத்தை நம்ம ஃபேமிலியில் வர வருமானத்தில் நம்ம எடுத்து வைக்கிறோம், இது போக இந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறது முடியுமான்னு. அப்போ அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ உங்களால் கமிட் பண்ண முடியுமோ நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய வருமானத்துலேருந்து ஒரு சின்ன பகுதியை வந்து ரொம்ப சின்ன பகுதிங்க, உண்மையாக சொல்கிறேன், அதை வந்து நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணி சரி பிரதர் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான், எங்களுடைய வளர்ச்சிக்குள்ள உங்களுடைய குடும்பம் நல்லா
இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை ஒப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் சொன்னதுனால உண்மையாகவே சொல்கிறேன், டபுள் ப்ரமோஷனுங்கிறது அவருக்கு, அதே நேரத்தில் வேலையில் எனக்குமே வந்துட்டு டபுள் மடங்கு சேலரி கொடுக்குற மாதிரி ஒரு வேலை எனக்கு கர்த்தர் தந்தார். நான் அந்த நேரத்தில் அதை நான் எதிர்பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் எது செஞ்சாலுமே ஆண்டவருடைய கருத்தில் கொடுத்துட்டு இது உம்முடைய சித்தமாக இருந்தால் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். நான் என்னுடைய வேலையில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, வந்த வருமானமும் எனக்கு போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சூழ்நிலை மாறுச்சு. எனக்கு என்னுடைய பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு என்னான ஒரு சூழ்நிலை இல்லை, சரியானபடி இல்லை. அவங்க ஹாஃப் டே ஸ்கூலுக்கு வந்து இல்லாமல் வேலையை விட்டுறணுன்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. நான் அப்போ கர்த்தாவே இது ஏன் எனக்கு அனுமதிக்கிறீங்க, எனக்கு தெரியலையே, நான் காணிக்கை வகையிலையோ இல்லை நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்த்தரோட கருத்தில் வச்சு ஜெபம் பண்ணேன். நான் வந்துட்டு அந்த இடத்துல இன்டர்வியூக்கு போயிருக்கும் கூட எனக்கு தகுதியே கிடையாது, அந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுற கூட தகுதியே கிடையாது, படிப்பு காரியத்திலையோ குவாலிஃபிகேஷன்லையோ நான் கொஞ்சம் கூட அந்த இடத்துல தகுதியே கிடையாது. ஆனாலும் கூட கர்த்தர் அந்த வேலையை தந்தார். அவர் சொன்ன மாதிரி நானும் வந்து ப்ரீவியஸாக என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தனோ அதை விட டபுள் மடங்கு சேலரி. ஸோ ஒரே டைமில் அடுத்தடுத்த மாதம் அவர் வந்துட்டு ஃபெப்ரவரி எண்டில் அவர் ஜாயின் பண்ணார். நான் வந்துட்டு திருப்பி எனக்கு மே மாதத்தில் வந்துட்டு எனக்கு கர்த்தர் அந்த வேலையை எனக்கு அனுமதிச்சார். 2 பேருக்குமே வந்து கர்த்தர் வந்து அனுமதிச்சதுக்கு காரணம் ஒரே ஒன்று, வார்த்தையை நம்பணும், விசுவாசிச்சோம், கர்த்தர் சொன்னது வந்துட்டு நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதே மாதிரி தொடர்ந்து நாங்கள் அதை குறித்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் வந்து அந்த அற்புதத்தை செஞ்சார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நல்லா கிளாப் பண்ணிடலாமே. தேங்க்யூ. தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நீங்கள் பார்ட்டராக இருந்தால் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஸாக இருக்கிறவர்கள் உங்களுடைய பொருத்தனை காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். பிரதர், நானும் உங்கள் மினிஸ்ட்ரியில் ஒரு பார்ட்னராக சேர விரும்புகிறேன்னா யூ கேன் மோஸ்ட் வெல்கம். நீங்களும் நம்ம ஊழியத்தில் பார்ட்னர் செய்யலாம். போன மாதத்தில் மினிஸ்ட்ரியில் பார்ட்னரில் ஜாயின் பண்ண ஒரு சிஸ்டருக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு 10 வருஷமாய் தடையாக இருந்த அந்த பொருளாதார தடையை கத்தர் உடைச்சிட்டார். அவங்க வேலையில் ஒரு 10 வருஷமாக வர வேண்டிய ப்ரமோஷன், 10 வருஷமாக வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டை ஆண்டவர் எல்லாம் சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்டார். இப்போ அவங்க விதைச்சு 3 வாரத்தில் அவங்க இந்த அற்புதத்தை பார்த்தாங்க. Do you want to join us a PPL family? நீங்களும் PPL குடும்பங்களாக இணைய விரும்புறீங்களா? அப்போ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. மேலும் PPL மினிஸ்ட்ரியின் தகவல்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்க. PPL மினிஸ்ட்ரியின் அட்மின் நம்பர் 8870930326. ஜெப உதவிகளுக்கு 956005600326. மேலும் ப்ராஃபட் டேனியல் ஸ்டீஃபன் அவர்களை நீங்கள் அணுக நினைத்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ அல்லது உங்க விண்ணப்பங்களை டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவோ அனுப்பி தொடர்பு கொள்ளலாம். நீங்களும் PPL மினிஸ்ட்ரியோட Zoom மீட்டிங்ஸ்ல கலந்து கொள்ள விரும்புறீங்களா? அப்போ ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டுள்ள அட்மின் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய PPL மினிஸ்ட்ரி வெப்சைட் www.pplministries.organization விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, PPL மினிஸ்ட்ரியின் மீடியா சைட் ஆகிய Facebook, Instagram ஃபாலோ பண்ணி மேலும் மினிஸ்ட்ரியின் தகவல்களை அறிஞ்சுக்கோங்க. நாங்க Zoom மீட்டிங் மட்டும் இல்லாம வெளி மாவட்டங்களிலும் அவுட்டோர் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சென்னை, திண்டுக்கல், நாகர்கோயில் ஆகிய இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட மாவட்டத்துல நடக்கிற மீட்டிங்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்க PPL அட்மின் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க.